விவசாயத்துலேயும் சரி வீட்லேயும் சரி உப்பு தண்ணினால வந்து நிறைய பிரச்சனைகள். அதை வந்து நாங்கள் ஒரு புதுமையான கருவி மூலமாக நாங்கள் அந்த தண்ணியை வந்து ஸ்டெக்ஸோல் மற்றும் அது எனர்ஜிஸ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது இதில் குளிச்சா நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு, இது 3, 6 வரைக்கும் இருக்கு 45 வரைக்கும் இருக்குது. பைப்பில் இப்படி வச்சுட்டு இதை வந்து அப்படியே மேலே அதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். 20 இயர்ஸ் வந்து மினிமம் லைஃப் டைம். நம்ம டிவைஸ் ஆரம்ப காலத்தில் போட்டது. நீங்கள் ஆரம்ப இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு கொடுத்தீங்க. இப்போ இந்த டிவைஸ் போட்ட பிறகு கிரேப்ஸ் நல்லா இருக்கு, வாழை நல்லா இருக்கு. 10 வருஷம், இன்னைக்கு 23. ஆமாம் சார், 13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, ஏதோ ஒரு இதில் லாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து புது டிவைஸ் வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கொடுக்குறோம். இதில் குளித்த பிறகு அவங்களே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் வந்து அக்ரி இன்டெக்ஸ் 2023 வந்து ஸ்டால் போட்டிருக்கீங்க நீங்கள். நாங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராடக்டே புதுவிதமாக இருந்துச்சு. ஸோ நன்னீர்னு போட்டிருக்கீங்க டைட்டில். ஸோ நன்னீர்னா என்ன பர்பஸ் சார் யூஸ் பண்ணுறீங்க இந்த ப்ராடக்ட்டை? இப்போது நாங்கள் இது வந்து நன்னீர்ன்ற கம்பெனி. ஓகே சார். இதில் வந்து நாங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி உப்பு தண்ணி பிரச்சனையில் வந்து விவசாயத்துலேயும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் உப்பு தண்ணினால் வந்து நிறைய பிரச்சனைகள். நம்ம சரியாக தண்ணியை பயன்படுத்த முடியல. நம்மளுக்கு ஏற்றது மாதிரி தண்ணி இல்லை. இப்போ மழை தண்ணி, மற்ற தண்ணி, நல்ல தண்ணியில் ஆற்று தண்ணியில் யூஸ் பண்ணும்போது குளிக்கும்போது உருவாகக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இன்றைக்கி வர போர் வாட்டரில் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ இதில் என்ன காரணம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜில் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஒரு புதுமையான கருவி மூலமாக நாங்கள் அந்த தண்ணியை வந்து ஸ்டெக்ஸோல் மற்றும் அது எனர்ஜிஸ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த தண்ணியை வீட்டு ரெகுலர் யூஸ் பயன்படுத்தும் போது இப்போ குளிக்கிறதுக்கு உப்பு தண்ணியில் வந்து நல்லா இருக்காது. இதில் குளிச்சா நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் வாஷிங்கில் நல்லா இல்லாமல் இருந்தது. இது போல நல்ல வாஷிங் இருக்குது. வீட்டில் கிச்சனில் வந்து பாத்திரங்களில் வந்து நிறையா வந்து கரை பிடிக்கும். இதை போட்டு அந்த கரை பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒட்டுமொத்த வீட்டு உபயோகத்துக்கு நல்லா இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியில் கொடுக்க முடியுமோ நம்ம மக்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கு கொடுக்குறோம். நம்ம ரேட்டில் அந்த மாதிரி சார் இப்போ வந்து வீட்டு உபயோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சும் 1.25 இன்ச்சும் பார்த்தீங்கன்னா 11,800 நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் அது இன்க்ளூடிங் டேக்ஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் 11,500. ஆமாம், எம்ஆர்பி. மற்றபடி விவசாயத்துக்கும் கொடுக்குறோம். ஆமாம், விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருவியை போட்டு விவசாயம் பண்ணும்போது உப்பு தண்ணியில் விளைச்சலே இல்லாமல் இருந்த இடம், விளைச்சலே பண்ண முடியலை, ட்ரிப்லாம் வந்து அடைக்குது. இந்த மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரமங்கள், நல்ல முறையில் விளைவிக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தண்ணியை பயன்படுத்தல வந்து ஒரு திருப்தி இல்லாமல் லாஸ்லேயே போயிட்டு இருப்பாங்க. ப்ராஃபிட் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். சிலர் இடங்களில் வந்து சால்ட் லெவல் கம்மியாக இருக்கிறது நல்ல விவசாயம் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். இந்த டிவைஸ் போட்டாச்சுன்னா எல்லா இடங்கள்லையுமே அபரிதமான விளைச்சல். எடுத்துக்காட்டுக்கு வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு 3 மடங்கு விளைச்சல் அதிகரிக்கும். ஆமாம், 20 வருஷம் போட்டு விளையாத இடத்துல இன்னைக்கு விளைச்சல் வந்து 2 மடங்கு 3 மடங்கு வருது. அவங்களுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாத லாபம், பயங்கர அபரிதமான லாபம். அதே மாதிரி காய்கறி பயிரில் லாபம் விவசாயத்தில். இந்த மாதிரி வந்து விவசாயத்தில் இருக்கு இன்னும். ஆமாம், விவசாயத்தில் சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு கருவியா? இது வெளிநாட்டிலேருந்து சில கருவிகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பைப்பை கட் பண்ணி இது பண்ணி மாட்டணும், ரேட்டும் ஜாஸ்தி. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பைப்பை கட் பண்ணாமலே மாட்டுறது மாதிரியும் ரேட்டு மக்களுக்கு ரொம்ப எவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டில் கொடுக்குறதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான முறையில் நாங்கள் பண்ணிட்டு. ஆமாம், இது மட்டும் இல்லை, நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வேரியண்ட்டில் கொடுக்குறோம். 4 வேரியண்ட்ல சார்? எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு உபயோகத்துக்கு, விவசாயத்துக்கு, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸுக்கு. இப்போ கார் வாஷிங், கார் வாட்டர் சர்வீஸு, ஹோட்டல்ஸில் வந்து நம்ம கிச்சன் பாத்திரங்களை கழுவுறதுக்கு, டேபிள் கழுவுறதுக்குன்னா இந்த கிளீனிக் டிவைஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வாட்டரில் இருக்கிற அந்த ஆயிலெலாம் இருக்கும்போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும், சாம்பு போட்டது மாதிரி. ஆமாம், இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. இந்த டிவைஸில் தான் அந்த டெக்னாலஜி இருக்குது. ஆமாம், லைட்டாக சாம்பு போட்டால் போதும், நல்ல வாஷிங் வரும்.
ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கார் வாஷிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியிலே குயிக்காக வாஷிங் ஆயிரும், க்ளோ வரும், சாம்பு போட்டது மாதிரி இருக்கும், சீக்கிரம் டஸ்ட் ஃபார்ம் ஆகாது. அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிவைஸு, அந்த டிவைஸை போட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சிமெண்ட் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்குன்றது அந்த டிவைஸ் பண்ணியிருக்கோம். இது இன்னைக்கு வரைக்கும் எந்த கம்பெனி இந்த மாதிரி வேரியண்ட்டில் பண்ணதில்லை. ரைட்டுங்களா? இதுக்கு வந்து நாங்கள் 4 பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்தியன் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். ரைட்டுங்களா? நாங்கள் இப்போ புதிய கண்டுபிடிப்புக்கு புதிய தொழிற்சாலைக்கான ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஜெனரல் மத்திய அரசுடைய ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம், வாங்கலாம். இப்போ வந்து இது வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய 1 இன்ச் டிவைஸ். இப்போ இந்த டிவைஸ் எப்படி மாட்டணும்னா, இந்த வாட்டர் ஃப்ளோ டைரக்ஷன், இப்போ ஒரு பைப் இருக்குன்னா இப்படி போகுதுன்னா அந்த இதில் இப்படி அவுத்துட்டு அதில் வச்சு மாட்டணும். அந்த போல்ட் அவுத்துட்டு திரும்ப அதில் வச்சுட்டு மாட்டிட்டா போதும். இது ஃப்ளோ டைரக்ஷன் ஏரோ மார்க் இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? ப்ராடக்ட் வந்து ஓப்பன் டைப் 4 போல்ட் இருக்கும். இது அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. இல்லை, அந்த பைப் சைஸ்க்கு அந்த டிவைஸ் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 32 mm பிவிசி பைப்னா அதுக்குன்னு தனி டிவைஸ், அதில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிபிவிசி, இபிவிசின்னு இருக்குது. ஒவ்வொரு பைப்புக்கும் செப்பரேட் டிவைஸ், அந்த அளவில் செப்பரேட் டிவைஸ் இருக்குது. அந்தந்த மெட்டீரியல் தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். அந்த மாதிரி டிவைஸ் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இது 1.25 சைஸ். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு. அப்போ இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் என்னென்ன பைப் இருக்குதோ அத்தனை பைப்புக்கும் ஃபிட் ஆகுறது மாதிரி, அந்தந்த மெட்டீரியலுக்கு ஏற்றுறது மாதிரி, யூபிவிசி, சிபிவிசின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஏற்றுறது மாதிரியே டிவைஸ் இருக்குது. இப்போ அப்படி ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவைஸ் வந்து போல்ட் அவுத்துட்டு இப்படி 2ஆக வந்து பிரிச்சுக்கணும். ஆமாம், இப்படி இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்கிட்டு பைப்பில் இப்படி வச்சுட்டு இதை வந்து அப்படியே மேலே அதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். வச்சிட்டோம்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக உட்காரும். இங்கே நேட்ச் இருக்குது. இது வந்து இப்படி எப்படி உட்காரணுக்கு இந்த இடத்துல நேட்ச் இருக்குது. இந்த பார்த்துக்கணும். இந்த நேட்ச் வந்து மாறுச்சுன்னா அது வந்து டைரெக்டாக மாறும். அதனால் இந்த நேட்ச் வந்து ஒரு சைடாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு இப்படி போல்ட்டை மட்டும் போட்டுக்க வேண்டியதான். தேவையில்லையா அவுத்துக்கலாம், திரும்ப போட்டுக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பைப் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா, இதை அவுத்துட்டு பைப்பை மாதிரி திரும்ப அதை போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? இது மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது கிட்டத்தட்ட வந்து 20 இயர்ஸ் வந்து மினிமம் லைஃப் டைம் 20 இயர்ஸ் மினிமம். எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து சன்லைட் எக்ஸ்போஸோ வாட்டர் எக்ஸ்போஸோ ஆகாமல் இருந்ததுன்னா இது வந்து 30 இயர்ஸ் மேலே வரும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து பயனளிக்கிற வகையில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரூமில் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடாக போகிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டினுடைய எஃபிஷியன்சி இருக்குது. 20 இயர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டினுடைய லைஃப் டைம் நாங்கள் மினிமம் லைஃப் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். 20 இயர்ஸ். ஆமாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, ஏதோ ஒரு இதில் லாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து புது டிவைஸ் வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு உபயோகப்படுத்தி யாருக்கோ திருப்தி இல்லை அப்படின்ற இது இருந்ததுன்னா நாங்கள் பைபேக் வாரண்டி கொடுக்குறோம். பைபேக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு மணி ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ரைட்டுங்களா? கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறோம். அது அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் 1 இயரில் நாங்கள் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். பைபேக் வாரண்டி அதுக்கு இருக்குது. நம்ம நன்னீர் கம்பெனி எந்த பிளேஸில் சார்? தேனியில் இருக்குது. தேனியில் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் தேனியில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் எல்லா இடத்துலையும் இருக்குமா சார்? நம்ம தேனியில் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க டீலர்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. வணக்கம் சார். நம்ம சந்திச்சு ரொம்ப ஆச்சு. நம்ம டிவைஸ் ஆரம்ப காலத்தில் போட்டது. ஆரம்ப இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு கொடுத்தீங்க. ரைட்டு. ரெண்டுக்கு எது பொருள் கொடுத்தீங்க? சரிங்க. ஒன்று 2 ஜிக்கு. சரிங்க சார். ஒன்று 20,000 ரூபா, ஒன்று 28. அன்னைக்கு ரேட்டு. சரிங்க சார். ஒன்று 28, 38 கொடுத்தீங்க. பொருள் வாங்கினேன். சுந்தராஜ் எனக்கு அறிவு. ஆமாம். ரைட்டு. 3 டைம் நீங்கள் வந்திருக்கீங்க. ரைட்டு. நான் நம்பி தான் போட்டேன். நானோ டெக்னாலஜின்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ எனக்கு அதில் போட்டு ஓரளவு எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. சரி. அது இது வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன பயிர் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கு? நான் வாழை பண்ணியிருந்தேன் சார். சரி. வாழை. நீங்கள் வரும்போது வந்து ஒரு சைடு வந்து திராட்சையில் இப்போ ரைட்டு. ஆமாம், திராட்சை போடுறாங்க. சரி, அதில் ஈல்டு எப்படி வந்தது சார்? ஈல்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு முதல்ல வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு கருகல் நோய் விழுந்துச்சு. சரி. இலைக்கருகள் வந்தது. இலைக்கருகள் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ஃபங்கஸ் அடிக்கடி தான் இருக்கு. தண்ணி கொஞ்சம் இருந்ததுனாலதான் அவங்கள சுந்தராஜ் வந்து உங்களுக்கு அறிவு கொடுத்தாரு. சரி. அப்போ நம்ம அதை ஃபிட் பண்ணோம்னா அந்த இலைக்கருன்றது இல்லை. ஆமாம்.
சரி. தண்ணி வந்து க்ளீன் ஆகி. இப்போ நம்ம 2010 போட்டது. ஆமாம். அப்போதான் இந்த டிவைஸை வந்து கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கிறீங்க. சரியான ஒரு 10 வருஷம், இன்னைக்கு 23. ஆமாம் சார். 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ சரி, அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்ணு எப்படி சார்? அதில் ஏன் தன்மை வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு அதில் வந்து பைப் லைன் ஆற்றுலேருந்து வருது. ஆற்றுலன்னா ஆறு கிடையாது, அது பக்கத்தில் வருது. அது ஒரு லைனில் வந்து நம்ம ஃபிட் பண்ணலை. சரிங்க. அன்னைக்கும் ஃபிட் பண்ணல, இது வரைக்கும் அது ஃபிட் பண்ணலை. சரிங்க. அந்த தண்ணி ஓட்டும் போது எங்கள் முந்திரியில் வந்து இந்த மாதிரி இலைக்கருகள் வருங்க. பழம் பழுக்கும் போதே வந்து இலை கருகள் ஆயிரும். சரிங்க. அது பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்து கருகள் ஆயிரும், பழம் பழுக்காது, பழுக்காம ரோஸாக நின்றுக்கிறோம், பச்சையாக நின்றுக்கிறோம். அப்போ அதுக்கு பிறகுதான் சுண்டராஜ் கான்டாக்ட் பண்ணி இதை போட்டது. இந்த தண்ணி மட்டும் இதை கட்டுங்கண்ணேன், நீ இதை ஃபிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிது. அதே எனக்கு ஒரு 4000 ரூபா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து ஏதோ அது அன்னைக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஞாபகம் இல்லை. நான் இப்போ பார்த்துட்டு சரி சரி அவரை பார்த்துட்டு கேட்டேன், பகிர்துன்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி போட்டிருக்கேன். நானும் அப்புறம் இது வந்து டெக்னாலஜியில் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணேன். சரி, ஆமாம் அவர் தான் அப்படின்னாரு. சரி, நல்லா ஓடிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டிவைஸ் போட்ட பிறகு கிரேப்ஸ் நல்லா இருக்கு, வாழை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக வாழை கிரேப்ஸ் தான். சரி. ஒன்று கொஞ்சம் தென்னை பண்ணுறோம். சரி. அந்த தென்னைக்கு இந்த தண்ணி கொடுக்கறது இல்லை. சரி. தண்ணி இதுக்கே சரியா போகுது. சரி சரி சரி. 13 வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு உங்களை சந்திச்சது பெருமை. உங்களை செஞ்சு அந்த பெனிஃபிட் இருந்ததுனால எங்களை வந்து பார்த்துட்டு நீங்க பார்த்தே போன்னுட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் உண்மையிலே அது ஒரு பெரிய எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு நம்பிக்கையின்மை இல்லாமல் இருந்துச்சு. சரிங்க சார். யூஸ் பண்ண பிறகு அது உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிய வருது. அதில் ஒரு பைப் மாதிரி. அதே சார், அன்னைக்கு நம்ம மாட்டினதை விட நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் மாடலர், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், இது வந்து எஸ்எஸ் கம்ப்ளீட். அன்னைக்கு பண்ணது எம்எஸ். ஆமாம். இன்னைக்கு இது எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் பார்க்குறீங்க. ஓகே சார், ஓகே சார். அன்னைக்கு டைப் ஆஃப் மெத்தட் வேறு, இன்னைக்கு டைப் மெத்தட் அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம். 13 வருஷம் பயன்படுத்திட்டு சொல்கிறது, நீங்கள் வந்து சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே. ஏன்னா 13 வருஷம் பயன்படுத்துனது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணவங்க இருக்காங்களான்னு கேட்டுங்க. நீங்களே வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தது போல. ரைட்டு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் இன்சியல் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஆமாம், சந்தோஷம் சார் உங்களை பார்த்தது.